இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவில் இருந்து கான்ஸ்டன்டைன் திரு ரவீந்திரன் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். இன்று விஜயினுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். நாங்கள் கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அது முதிர்ந்த கருத்தாக நான் பார்க்கவில்லை. திருப்பிள்ளைத்தனமாக தம்பி விஜய் பேசியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்களுக்கு பிறகேனும் அவருடைய வார்த்தைகளில், அவருடைய அரசியல் பேச்சுக்களில் கொஞ்சமேனும் முதிர்ச்சி இருக்குமோ என்று பார்த்தவர்களுக்கு இல்லை, இன்னும் அவர் சிறுபிள்ளையாகவே இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. அதைவிட டெல்லியிலே என்ன பாசிசம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் அவருக்கு தெரிவதில்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஜனநாயக காற்று வீசுகிறது என்பதும் அவருக்கு தெரியவில்லை. டெல்லியின் பாசிசம் தமிழ்நாட்டில் இருக்குமே ஆனால் எங்கள் தலைவர், இன்றைய 8 கோடி தமிழர்களினுடைய முதல்வர் அவர்களை சாதாரணமாக பெயர் சொல்லி அழைத்து பேசுகிறாரே தம்பி விஜய், இதை விடவுமா உங்களுக்கு ஜனநாயகம் தேவைப்படுகிறது? போகிற போக்கில் சொல்லுகிறார், ஏதோ சூறாவளியாகிவிடும், புயலாகிவிடும் என்று. தம்பி விஜய்க்கு தெரியும் என்று நம்புகிறேன். எந்த புயலாலும் எந்த சூறாவளியாலும் எந்த தேசமும் வாழ்ந்ததில்லை, அழிவுகளை சந்தித்திருக்கிறது. தானே ஒரு அழிவு சக்தி என்பதை தம்பி தன்னை அறியாமல் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார். பாசிசத்திற்கு வக்காலத்து வாங்குவதன் மூலம் அல்லது பாஜகவிற்கு வக்காலத்து வாங்குவதன் மூலம் பாஜகவிற்கு வாழ்பிடிக்கும் தம்பிமார்களில் தம்பி விஜயும் சேர்ந்திருப்பதை அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நல்லதை வரவணைத்துக் கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ அவர் கேட்டதற்கெல்லாம் அனுமதி கொடுக்காததை போல் பேசிக் கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியிலே மாநாடு நடத்தினார். அனைத்து தொலைக்காட்சிகளும், சன் டிவியும் கூட அதை ஒளிபரப்பியது. அதன் பிறகு நமது பரந்தூர் விமான நிலைய மக்களை சந்திக்க போனார். வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களை தனது அரண்மனைக்கே அழைத்து பேசினார். அரண்மனையில் அழைத்து பேசியதும் இதே தம்பி விஜய் தான். எல்லோரையும் கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலிலே வைத்து அங்கே கூட்டங்கள் நடத்தியதும் தம்பி விஜய் தான். நான் அவரை கேட்பதெல்லாம், 5 ஸ்டார் ஹோட்டல்களிலும் நடக்கிற அத்தனை இடத்திலும் நீங்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு, கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஆட்சி நடத்துவதற்கு பெயர்தான் மன்னராட்சியை தவிர பொழுதொரு வண்ணமுமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று மக்களை சந்திக்கிற தலைவன், மக்களாட்சி தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசுவதற்கே உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்லுகிறேன். அதோடு இனிமேல் உங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் என்று கொஞ்சம் தெளிவாகவே அவருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரு விஜயின் பேச்சு முதிர்ச்சியற்ற பேச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.